நல்லா மொறுமொறுப்பான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் தேவையான ஒரு 3 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு மேல் இருக்கிற தோலியெல்லாம் எல்லாம் சீவி எடுத்துட்டு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் கட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக சாப்பிடணும், சின்ன சைஸாக பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்காங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்தும் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணியில் வந்து கழுவி எடுத்துட்டு அந்த ஒயிட்டெல்லாம் போகிற மாதிரி அந்த பால் இதெல்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் கழுவி எடுத்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒன்று இட்லி சுடுற அந்த குண்டாவில் வச்சு நீங்கள் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மொறுமொறுப்பான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணுமா இருந்தால் நீங்கள் கூட மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இதை ஆட் பண்ணல, ஏன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் போட்டால் ரொம்ப சேராது, அது மாதிரி சரியான அளவு நமக்கு தெரியாதுங்கிறனால எனக்கு தெரிஞ்சபடியில் நான் செஞ்சிட்ருக்கேன். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் செஞ்சதை இந்த மாதிரி உலர்த்தி வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடும்போது ஒரு டைம் போட்டு எடுக்கும்போதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பட் உங்களுக்கு திருப்தி இல்லை, கொஞ்சம் வேகணும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் போட்டு எடுக்கும்போது அந்த மொறுமொறுப்பான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம நறுக்கி வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை தூக்கி உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு அந்த எண்ணெயில் நல்லா கொதிச்ச வட்டி நல்லா புகையெல்லாம் மேலே வந்த பின்னாடி நாம் அதை எடுத்தோமா ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ என்னுடைய ஃபேவரட்டுக்காக நான் கொஞ்சம் பெப்பரும் உப்பும் நான் கலந்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையானதை அந்த மசாலாவை கலந்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.